இப்போ ஈஷா யோகா மையம் குறித்து பல கருத்துக்களை வந்து அவருடைய ஊடகங்கள்ல அவர் பேசிட்டு இருக்காரு. அது குறித்த பல தகவல் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அதெல்லாம் சொல்லப்படுது. ஆனா அது குறித்து பேசும்பொழுது மத்திய அரசோட வந்து ஈஷா அந்த சத்குரு அவர்கள் உறவுல இருக்காங்க. இவரை வளர்த்தெடுக்கிறதே மத்திய அரசுன்ற மாதிரி பேசுறாரு. அந்த ஈஷா யோகா மையம் இருக்கும் இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா தலைமையிடமே கோவையில தான் இருக்குது. கோவையில இருக்கணும் பொழுது தமிழக அரசுக்கும் அதற்கு பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். அது குறித்து பேச மாட்டாரு. நீங்க ஈஷா யோகா மையத்தை பத்தி அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க. அங்கே இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டி அங்கே இருக்கிற எடுக்கிறாரு அப்படிங்கிறாரு. இந்த கோபாலுக்கு பாருங்கள், எங்கெல்லாம் பணம் விளையாடுற இடமா பார்த்தா இருப்பார். ஒருபோதும் மக்கள் பக்கம் நின்றதே கிடையாது கோபால். மக்கள் அவலத்தை கேட்கறதே கிடையாது. என்ன மக்கள் துடிக்கும் போது நிற்கிறதே கிடையாது. அவர் எங்கே இருப்பார்? இப்போ யோகா அங்கே ஒரு சாமியார் இருக்கான், நான் தான் வந்து சிவன் சொல்லி அவர் இதெல்லாம் வந்து பெரிய கால கொடுமை நம்ம சொல்கிறோம். நம்ம இதே வந்து நாங்கள் அதிகாரத்தை வந்துட்டாக்க இவெல்லாம் அடித்து ஓட விட்டுருவோம். இத்தனைக்கு நிலத்தை வளைச்சி வச்சுக்கிட்டு என்ன யோகா மையம் மயிர் மையம் கட்டி வச்சுக்கிட்டு அவன் ஆறவன் பிக்காளி போய் அவன் இப்போ அதிகார பவர் அவன் பணம் கொடுத்துருக்கான், மத்திய அரசு பணம் கொடுத்துட்டான், தெம்பா இங்கே வந்து சாமி கும்பிட்றான். அவன் பாருங்க ஒரு நேரத்தில் பாருங்களேன் அந்த எல்லாத்தையும் ஆட விட்டுக்கணும்னு ஆடுவான், ஜங்கு ஜான் ஆடிட்டு இருக்கான். இதெல்லாம் கால கொடுமை. நான் சொல்கிறேன், நாம் தமிழ் ஆட்சி வந்தால் நானே சட்டையை பிடிச்சி அடிச்சு ஓட விட்டுருவானே, போடா லூசு பயல அப்படின்னு. என்ன இப்போ இதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறாரு? பணம்